Hi guys, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா AnalogFPV ஆர் DigitalFPV அப்படின்னு சொல்லி ரெண்டானா இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருந்தோம். நம்மளுக்கு வந்து 6S பில்ட்டா இல்லை 4S பில்ட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இதையும். மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து எப்படி 2 FPV பிரிப்பாங்கன்னா அனலாக் ஆர் டிஜிட்டல் அப்படிங்கிற மாதிரி தான் பிரிப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ட்ரோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா AnalogFPV DigitalFPVன்னு பிரிப்பாங்க. பட் ரெண்டுமே பார்க்க சிமிலராக தான் இருக்கும். ஸோ அனலாக் எது டிஜிட்டல் எது அப்படிங்கிறது நீங்கள் வந்து அதில் இருக்க கேமரா அதுக்கப்புறம் அதில் இருக்க VTX வச்சு தான் உங்களால் சொல்ல முடியும் அது அனலாகா டிஜிட்டலா அப்படிங்கிறது. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரோனுமே சிமிலராக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அனலாக் எது டிஜிட்டலுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரியாது. அனலாக் எப்படி ஒர்க் ஆகுது டிஜிட்டல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அனலாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழைய டிவி இருக்குல்ல, நம்ம ஆண்டனா வச்ச டிவி இருக்குல்ல, ஸோ அந்த டிவியோட கான்செப்ட் தான் நம்ம அனலாக் FPVல வந்து ஒர்க் ஆகும். அதில் வந்து ரேடியோ சிக்னல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஆண்டனா சொல்லியோடி நம்மளுக்கு ரிசீவ் ஆகி நம்மளுக்கு டிவியில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி தான் இதுலேயும் வந்து சேம் கான்செப்ட் தான் இதுலேயும் ஒர்க் ஆகும். டிஜிட்டல் FPVலையும் அதே மாதிரி தான் நம்மளுக்கும் அதில் ரேடியோ சிக்னல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. பட் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம டிவிஸ்லாம் எப்படி உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகுதோ அதே மாதிரி உள்ள பிக்சர் குவாலிட்டியில் தான் வந்து உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இப்போயே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எது பிக்சர் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும்னு. அனலாக் FPV பார்த்திங்கன்னா ஒன் வே கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. எப்படின்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு ட்ரோன்லேருந்து டேரெக்டாக நம்ம யார் பைலட்டோ அவங்களோட ரிசீவரோட காகிள்ஸில் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதனால அது வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. டிஜிட்டல் FPVலாம் பார்த்திங்கன்னா டூ வே கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரோன்லேருந்து நம்ம வீடியோ சிக்னல் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கேருந்தும் நம்ம காகிள்ஸில் இருந்தும் நம்மளுக்கு வந்து திரும்ப ட்ரோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால வந்து இது டூ வே கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனலாக்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். அனலாக் FPVல வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோ லேட்டன்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப கேப்பபிலிட்டியாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் வந்து கேமரா வந்து வேறு ஒரு பிராண்டில் வாங்கிக்கலாம், VTX வேறு ஒரு பிராண்டில் வாங்கிக்கலாம், ஆண்டனா வேறு ஒரு பிராண்டில் வாங்கிக்கலாம். அதேமாதிரி காகிள்ஸும் நீங்கள் வேறு ஒரு பிராண்டில் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் வாங்கி நீங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுலேயும் வந்து அனலாக்லேயும் வந்து ஒரு ட்ராபேக்ஸ் கான்ஸ் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப்ஸ்டக்கிள் பின்னால் நீங்கள் ஃப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ரொம்ப வேவ்ஸ் வந்துடும், இல்லைனா உங்களோட வீடியோவோட குவாலிட்டி வந்து ரொம்ப பிரேக் ஆகும். அதனாலேயே வந்து அனலாக் வந்து கொஞ்சம் அனலாக் வந்து நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி பண்ணுறாங்க. ஆனால் ரேசிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு லேட்டன்சி வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் ரேஸ்லலாம் வந்து அனலாக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அனலாகில் வந்து வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து வீடியோவும் ஆட் பண்ணுறேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் டிஜிட்டல் வந்து அப்படி இருக்காது, வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ கூட வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே 4K 120 FPS 60 FPS அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் அனலாகில் வந்து அப்படி கிடையாது. டிஜிட்டல் அளவுக்கு உங்களுக்கு வந்து 4K மாதிரிலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அனலாகோட கான்செப்டே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதனால் உங்களுக்கே புரியும் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. டிஜிட்டல் FPVல வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம். டிஜிட்டல் FPVல பார்த்திங்கன்னா வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். அப்புறம் இன்டர்ஃபரன்ஸ்லாம் தாண்டி நீங்கள் ஃப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆப்ஸ்டக்கிள் பின்னாடியும் போய் ஃப்ளை பண்ணலாம். ஆப்ஸ்டக்கிள் இப்போ எப்படின்னா ஒரு பில்டிங்குள்ளே நீங்கள் ஃப்ளை பண்ணலாம். நம்ம அனலாக் மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப வீடியோ வந்து கிராஷ் ஆகிட்டே இருக்காது. ஆனால் டிஜிட்டலில் வந்து கிளியராக இருக்கும். இதில் வந்து டிஜிட்டல் சிஸ்டமில் ரொம்ப கான்ஸ் அப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனலாகில் வந்து வேறு கேமரா, வேறு VTX, வேறு ஆண்டனா, அப்புறம் வேறு காகிள்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து டிஜிட்டலில் அதே மாதிரி யூஸ் பண்ண முடியாது. டிஜிட்டலில் வந்து அதேமாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமராவும் VTXும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இது வந்து நம்ம ஆண்டனா கூட டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஆண்டனாவை சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பட் நீங்கள் வந்து என்னன்னா நம்ம VTXும் நம்மளோட ரிசீவர் எண்டில் இருக்கக்கூடிய காகிள்ஸும் சேமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரேஞ்சும் அதிகமாக கிடைக்கும். அதோட வீடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து கம்பைனாக ஒர்க் ஆகணும்னா நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட்டில் காகிள்ஸ் வாங்குறீங்களோ அதே ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் வந்து கேமராவும்
உங்களோட விடிஎக்ஸும் வாங்கியிருக்கணும். ஸோ கேமரா விடிஎக்ஸ் வந்து டிஜிட்டல் வந்து சேமாக ஒரே மாதிரி லிங்க்டாக தான் வரும். தனித்தனியாக வாங்கினா நீங்கள் எதாவது டேமேஜ் ஆகிருந்தால் மட்டும்தான் நீங்கள் தனித்தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு ரெண்டுமே லிங்க்டாக தான் வரும். நீங்கள் டிஜிட்டல் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு ஏர் யூனிட்னு சொல்லி ஒரே லிங்க்டாக தான் வரும். அது இல்லைனா கேடக்ஸ் நெபுலா அந்த மாதிரி சொல்லுவாங்க டிஜிட்டலில், டிஜேயில். அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்மெயில் இருக்குது, HD0 இருக்குது. ஸோ இப்போ தான் டிஜிட்டலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. பட் உங்களுக்கு டிஜிட்டல் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. பட் லேட்டன்சிஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லேட்டன்சி இருக்காது. பட் அனலாக் அளவுக்கு லேட்டன்சி வந்து கம்மியாக இருக்காது, கொஞ்சம் லேட்டன்சி இருக்கும். காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து அனலாக் அளவுக்கு அஃபோர்டபுளாக நீங்கள் வந்து டிஜிட்டல் சிஸ்டம் வந்து வாங்க முடியாது. ஏன்னா அதோட குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து வாங்க முடியாது. லேட்டன்சினாலேயும் நம்மளுக்கு வந்து ரேசிங்கில் வந்து அதிகமாக டிஜிட்டல் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் அனலாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அனலாக்லேயும் டிஜிட்டல்லையும் காஸ்ட் வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். அனலாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 7,000லேருந்து ஒரு 30,000 இல்லைனா 60,000 அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் லோ காஸ்ட்டே உங்களுக்கு வந்து 7,000 ஸ்டார்ட் ஆகுது. எதுக்காக 30,000 60,000 சொல்கிறோன்னா, உங்களோட காகிள்ஸோட ரேட் வந்து டிஃபர் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் காகிள்ஸ் வாங்கினீங்கன்னா, பாக்ஸ் மீன்ஸ் ஸோ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா பாக்ஸ் காகிள்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் காகிள்ஸ் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். EV800Dயில் மட்டும்தான் இதேமாரி வரும், சில இதில் வராது. நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக தான் வச்சுருக்க மாதிரி இருக்கும். பட் பாக்ஸ் காகிள்ஸ் தான் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். சில பாக்ஸ் காகிள்ஸ் இல்லாமல் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனித்தனி மானிட்டர் வரும். ரெண்டு ஐக்குமே தனித்தனி மானிட்டர் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு இதில் OLED வரும், இன்னொரு இதுலேயும் OLED வரும். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா அது ஃபேட் ஷாக்கில் வந்து அந்தமாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு 30,000 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. 30,000 60,000 வரைக்கும் போகும். அந்த ரிசீவர் எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு ரிசீவர் மாட்யூல் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் தனி காஸ்ட் வரும். அதுக்கும் நீங்கள் தனியாக ஆண்டனா வாங்கணும், அந்த மாதிரி வரும். இப்போ பாக்ஸ் காகிள்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து ஆண்டனாஸ்லாம் வந்துடும். அதனால் நீங்கள் பிரச்சனை இல்லை, இருக்க ஆண்டனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே மேக்ஸிமம் உங்களுக்கு ஓரளவுக்கு ரேஞ்ச் தந்துடும். ஆனால் நீங்கள் ஆண்டனா வேணுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த அனலாக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம விடிஎக்ஸு, கேமரா, அப்புறம் அதில் இருக்க ஆண்டனா அதெல்லாம் வந்து லோ காஸ்ட்லேயே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கேமராவும் நீங்கள் வந்து 1500 இல்லைனா அதோட கம்மியாக கூட இருக்குது, அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். விடிஎக்ஸும் அதே மாதிரி தான் 2000 இருக்குது, 1500 அந்த மாதிரி உங்களுக்கு மினி விடிஎக்ஸு. அப்புறம் நம்மளோட விடிஎக்ஸோட மெகாவாட்ஸ் வந்து கம்மியாக உங்களுக்கு வந்து விடிஎக்ஸோட ரேட்டும் கம்மியாகும். ஆண்டனாவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு நீங்கள் எந்த ஆண்டனா வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஆண்டனாவோட ரேட்டும் அது கம்மியாகும். நீங்கள் டிஜிட்டல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் காஸ்ட் வந்து கம்மியாக வராது. உங்களுக்கு கேமராவிலேருந்து விடிஎக்ஸ் சிஸ்டமு, அப்புறம் அதில் இருக்க காகிள்ஸு எல்லாமே வந்து ஹை ரேட்டாக தான் இருக்கும். ஆண்டனா மட்டும்தான் அதில் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு 1500 இல்லை 600 வராது, 1500, ஒரு 2000 3000 இந்த மாதிரி கேமரா ஆண்டனாஸ் மட்டும் தான் கம்மியான ரேட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே அதிகமான ரேட்டு தான். உங்களுக்கு நீங்கள் எதை டேமேஜ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அதில் ரொம்ப ஹை ரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் டிஜிட்டல் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மினிமமாக ஒரு 30,000 வேணும். 30,000லேருந்து உங்களுக்கு வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா 80 90 வரைக்கும் போகலாம், 90,000 வரைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000லேயுமே உங்களுக்கு வந்து வாக்ஸ்மெயிலு இல்லைனா உங்களுக்கு கேடக்ஸு இல்லைனா HD0 அந்த மாதிரி இதில் தான் பில்ட் பண்ண முடியும். டிஜேலாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியானதே காகிள்ஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிட்ட வந்துடும். அதுவே V1 காகிள்ஸ் தான் சொல்கிறேன். வெர்ஷன் 2லாம் வந்துட்டிங்கன்னா 60,000 வந்துடும். அதுமாதிரி அதிகமான ரேட்டாக தான் இருக்கும். அதனால் டிஜிட்டல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேட் ஹையாக தான் இருக்கும். நீங்கள் டிஜிட்டலில் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய காசு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் டிஜிட்டல் பில்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து அனலாக் போகிறீங்கன்னா உங்களுக்கு சீப்பாகவே நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம்.
எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் நீங்கள் மேக்ஸிமம் 10,000க்குள்ளேயே நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு காகிள்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். பட் உங்களுக்கு அதிகமான ரேஞ்சு அதிகமான இது வேணும் அப்படின்னா நீங்கள் அனலாக்லேயுமே நீங்கள் அதிகமாக போய்க்கலாம். நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வரலாம். இப்போ நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அனலாக் வாங்குறதா பெஸ்ட்டாக இல்லை டிஜிட்டல் வாங்குறது பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட அதிகமான காசு இருந்ததுன்னா நீங்கள் வந்து டிஜிட்டல் போய்க்கோங்க. அதான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் ரேஞ்சுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. பட் லேட்டன்சி மட்டும் தான் மேட்ரு. நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறனால நீங்கள் அதிலேயே பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டன்சி வந்து ரொம்ப தெரியாது. ஆனால் நீங்கள் அனலாகாக உங்களுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிகினர்னால் மேக்ஸிமம் நீங்கள் அனலாக் கூட பில்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் அடிக்கடி கிராஷ் பண்ணுறது டேமேஜ் பண்ணுறதுலாம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் அனலாக் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் எது டேமேஜ் பண்ணாலும் ஈஸியாக வாங்கிக்கலாம். நீங்கள் எதுனாலும் டேமேஜ் ஆனாலும் ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்பப்போ உங்களுக்கு எது சேஞ்ச் ஆகணும்னு நினைச்சிங்களோ அது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேமரா வேணுமா இல்லை விடிஎக்ஸ் மாற்றணுமா அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட காஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து இதில் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். நீங்கள் வந்து டிஜிட்டல் பற்றியும் தெரிஞ்சுப்பீங்க, அனலாக் பற்றியும் பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.